தமிழ் மொழியில வார்த்தை இல்லை, எந்த மொழியிலயும் வார்த்தை இல்லை. அத்வானிக்கு நமக்கு என்ன உறவு, என்ன பிணைப்பு, குடும்பத்துல தலைவரா இல்ல ரத்த சம்பந்தமா, இல்ல அவருக்கு நமக்கு கொடுக்கல் வாங்கலாம், ஒண்ணும் கிடையாது. ஒரு லட்சிய சித்தாந்தத்தினுடைய முன்னோடி, நடத்தி சென்றவர், வழிகாட்டியவர். அவருக்கு பாரத ரத்னா உடனே அந்த ஜனசமுத்திரத்தின் ரத்தத்திலே கலந்திருக்கிற எழுச்சி வெளியே வந்த பிறகு அந்த எழுச்சியை உருவாக்கிய ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவனுக்கு ஒரு அர்ப்பணம். பாரத ரத்னா இதுவரையிலும் இந்தியால யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கணும், அவங்க எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனால் ஒரு சாமானியருக்கு கொடுக்கப்படவே இல்லை. அதை இப்போது மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். மோடி அவர்களுடைய அரசாங்கம் அது கொடுக்கிறாரு. அப்படி அல்ல. அன்பு ஒரே நாடு நேயர்களுக்கு வணக்கம். ஒரு ஜனவரி மாசத்துல நமக்கு எவ்வளவு சந்தோஷமான நாளை மோடிஜி அரசாங்கம் தரப்போகுது அப்படின்றது தெரியல. பார்த்தோம், ஜனவரி 22 பிராண பிரதிஷ்டை. ஒரு அதாவது மொத்த இந்தியாவே எதிர்பார்த்த ஒரு விஷயம். அதை முடிஞ்சு அந்த ஒரு சந்தோஷத்துல இருந்துகிட்டே இருக்கும்போது ராம ரத யாத்திரையின் நாயகன் திரு எல்.கே. அத்வானி அவர்களுக்கு பாரத் ரத்னா. மோடி அரசாங்கம் வந்த பிறகு ஒவ்வொரு விருதும் தகுதியான நபர்களுக்கு தகுதியான நேரத்தில் கொடுக்கப்படுகிறது. மோடி அவர்கள் நினைச்சிருந்தா இந்த விஷயத்த 2014 அத்வானி அவர்களுக்கு பாரத் ரத்னா கொடுக்கலாம். ஆனா ஒரு குருவுக்கு அவர் என்ன செய்யணும்னு நினைச்சிருக்காரு பாருங்க. குருஜி, நீங்க ஆசைப்பட்டீங்க இதை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களால முடியல, ஆனா இதை நான் பண்ணி காமிக்கிறேன்னு சொல்லி ராமர் கோயில் கட்டி அதிலிருந்து ஒரு வாரம் கழித்து அவருக்கு இந்த விருது அறிவித்திருக்கிறார். இந்த குழுமம் அறிவித்திருக்கு. மோடி இருக்கும் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது என்று சொல்லலாம். ஒரு காலத்துல இந்த பாரத ரத்னா யாருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா டிசர்விங் கேண்டிடேட்டுக்கே கிடையாதுங்க. யாரையோ எதுக்கோ கொடுத்துக்கிட்டு அரசியலுக்காக பண்ணிட்டு இருக்கும் போது உண்மையான இந்தியாவிற்கு பாடுபட்ட உண்மையான இந்தியர்களுக்காக உழைத்தவர்களுக்கு மட்டும்தான் விருதுகளை. நீங்க பாத்தீங்கன்னா நேஷனல் அவார்ட்ல இருந்து பத்ம விபூஷன்ல இருந்து பத்மா அவார்ட்ஸ் ஆகட்டும், எது ஆகட்டும், எது இருந்தாலும் தகுதி இருந்த அவார்ட் ஒரு சாமானியனுக்கும் விருதுகள் கிடைக்கக்கூடிய நிலைமையில் இந்த அரசாங்கம் இருக்கிறது. சோ அத்வானிஜி அவர்களுடனே பயணித்த பாஜகவின் தற்போதைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் சாரிடம் பேச போறோம். அத்வானி அவர்களோட க்ளோஸ் மெமரிஸ். அத்வானிதற்கு தகுதியானவரான்னு நம்ம கேட்க முடியாது, எல்லாருக்கும் தெரியும். தகுதியானவர்களுக்கு தான் மோடி அரசாங்கம் என்றுமே விருதளிப்பது அப்படின்னு சொல்லிட்டு இதுல சில விமர்சனமும் வந்திருக்கு. அதை பத்தி பேச போறோம். சார் வணக்கம். வணக்கம் நாகராஜ். வணக்கம் ஒரே நாடு நேயர்கள். சார், காலையில அந்த செய்தி கேட்ட உடனே உங்களுக்கு என்ன சார் ஃபர்ஸ்ட் தோணுச்சு? அதை பாக்குறீங்க, பிடிஐல பாக்குறீங்க, பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு சார் ஃபர்ஸ்ட்? அதாவது சந்தோஷத்தின் எல்லையை வர்ணிப்பதற்கு வார்த்தைகளே இல்லைன்னு சொல்லுவாங்க. தமிழ் மொழியில வார்த்தை இல்லை, எந்த மொழியிலயும் வார்த்தை இல்லை. அத்வானிக்கு நமக்கு என்ன உறவு, என்ன பிணைப்பு, குடும்பத்துல தலைவரா இல்ல ரத்த சம்பந்தமா, இல்ல அவருக்கு நமக்கு கொடுக்கல் வாங்கலாம், ஒண்ணும் கிடையாது. ஒரு லட்சிய சித்தாந்தத்தினுடைய முன்னோடி, நடத்தி சென்றவர், வழிகாட்டியவர். அவருக்கு பாரத ரத்னா உடனே அப்படியே புலங்காகிதம் அடைந்தேன், சந்தோஷம் அடைந்தேன். மனம் முழுவதும் நிறைந்த ஒரு உற்சாகத்தின் உயர்மட்டத்தில் இருந்தேன். வரிசை சொல்லிக்கிட்டே போலாம். என்ன காரணம்? அத்வானிக்கு கொடுத்ததுனால என்ன காரணம்? அதாவது மிக மிக சாமானிய மனுஷன். அந்த அத்வானியினுடைய சரித்திரத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் குடும்பங்கள், திமுக குடும்பங்கள், நேருவனுடைய குடும்பம், இப்ப வரக்கூடிய அரசியல்வாதிகளுடைய குடும்பங்கள் எல்லாம் பூர்ஷ்வாக்கள், முதலாளிகள், ஏகாதிபத்தியவாதிகள். இவங்கதான் பின்னால் அப்படியே ஜெனரேஷன் பின்னால வர்றாங்க. ஆனா மிகச்சாமானியமான மாட்டுக்கொட்டையிலே பிறந்தார் இயேசு பெறான்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கராச்சியில ஒரு சாமானிய குடும்பத்துல பிறந்து அங்கிருந்து பார்ட்டிஷன் அப்ப மும்பைல தங்கி RSSல பிரச்சாரக்காக 14 வயசுலயே இருந்து பல்வேறு வரிசையா சொல்லலாம், சொல்லிக்கிட்டே போலாம். அண்ணாச்சி கடையில சாமான்பட்டியல் போட்ட மாதிரி 5 பக்கத்துக்கு சொல்லலாம். ஆனா ஒரு சாமானியன் இந்த நாட்டை தூக்கி நிறுத்துவதற்கு காரணமாக இருந்திருக்கிறான். ஆனால் அவன் எந்த பிரதிபலனும் எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்தான். அவன் தூக்கி நிறுத்திய நரேந்திர மோடி கூட அவருக்கு உடனே செய்யவில்லை, 10 ஆண்டு காலம் கழித்துத்தான். ஏனால் RSS வளர்ப்பு, அது RSS வளர்ப்பே கொடுக்கல் வாங்கல் கிடையாது. இயற்கையாக, அதுவாக, தானாக எல்லா விஷயமே நடக்கணும்ங்கிற மாதிரியான வளர்ப்பு. அதனால
நீங்க உங்களுடைய ஆரம்ப உரையில சொன்ன மாதிரி ஜனவரி மாதம் 22ஆம் தேதி இந்தியாவின் இந்து மக்களின் எண்ணங்களிலே எழுச்சியாக 500 ஆண்டுகள் பொறுத்து இருந்த ஒரு ராமர் கோவிலை கொண்டு வந்த பிறகு அந்த ஜனசமுத்திரத்தின் ரத்தத்திலே கலந்திருக்கிற எழுச்சி வெளியே வந்த பிறகு அந்த எழுச்சியை உருவாக்கிய ஒரு மாபெரும் இயக்கத்தினுடைய தலைவனுக்கு ஒரு அர்ப்பணம். பாரத ரத்னா இதுவரையிலும் இந்தியால யார் யாருக்கெல்லாம் கொடுத்திருக்கேன் அவங்க எல்லாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனா ஒரு சாமானியனுக்கு கொடுக்கப்படவே இல்லை. அதை இப்போது மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். மோடி அவர்களுடைய அரசாங்கம் அது கொடுக்கிறாரு. அப்படி அல்ல. அதனாலதான் 10 வருஷம் கொடுக்கல. நான் வீட்டு விஷயத்திலிருந்து தானே கொடுத்து விட்டார் என்று சொல்லக்கூடாது என்பதற்காக சரியான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருந்து இப்போது அந்த மாமனிதனுக்கு தந்திருக்கிறார். கொள்கை, லட்சியம், ஈடுபாடு, தியாகம், அர்ப்பணம், அர்ப்பணிப்பு. என்ன வார்த்தைகள் சொல்லுவது. இந்த நாட்டின் மூலாதாரமான மக்களுடைய அடிப்படை நம்பிக்கையான ராம ஜென்ம பூமியினுடைய நாயகன் அத்வானி. 1990 சோமநாத் யாத்திரைன்னு சொல்லி சோமநாத் குஜராத்ல கிளம்பி அயோத்திக்கு போறப்ப வழியில லாலு பிரசாத் யாதவால கைது செய்யப்பட்டார். பாதியில நின்னது யாத்திரை. ஒரே ஒரு கேள்வி, அதுல கல் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் நிறைய நியூஸ் ஆள உண்மையா கல் அடிக்கப்பட்டதா? அதாவது யாத்திரையிலையா? ஆமா, யாத்திரையில அவர் மேல கல் அடிச்சாங்க. they tried to stop somewhere, பட் அவர் பாட்டு போயிட்டே இருந்தாரு, கல் அடிக்கப்பட்டது அதெல்லாம் சொன்னாங்க. அது உண்மையா? அதாவது இன்றைய காலகட்டத்துல ஒரு சாதாரணமாக தோள்பட்ட மேல கைய வச்ச உடனே இந்த விஷுவல் மீடியா, சோசியல் மீடியா வந்ததுனால அதை வச்சு அரசியல் செய்கின்ற தலைவர்கள் தான் அதிகம். ஆனால் RSS வளர்ப்புல அடிச்சு தூக்கி கீழே எறிஞ்சாலும் அப்படியே எழுந்திரிச்சு நடந்து மறுபடியும் உட்காந்து எந்த இடம் காயமாக மருந்து போட்டு வேலை செய்யறது தான் வழக்கம். அந்த வகையில அவர் மீது நடத்தப்படாத தாக்குதலா? அத்தனை தாக்குதல் நடத்தப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் அது நாம ஆப்போசிஷனா இருந்ததுனால அது பெரிதாக பேசப்படவில்லை. ஆகவே இதுவும் நடப்பு தான், நடந்ததுதான். அதனால அது முடிந்த உடனே கைது செய்யப்பட்ட பிறகு, யாத்திரை தடை செய்யப்பட்ட பிறகு நாடு முழுவதும் வந்தார். கோயம்புத்தூருக்கு வந்தார். கோயம்புத்தூர் வஉசி திடலிலே மைதானத்துல ஒரு மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பேசினார். மாலையில 6 மணிக்கு நாங்க அங்க முன்னால உட்கார்ந்துருக்கோம். அதுக்கு பின்னால் இரவு உணவு அவரோட. அப்போதுதான் அவரை மிக அருகிலே நேரில் பார்க்கின்ற, அவரோடு சேர்ந்து அளவலாவே இருக்கின்ற ஒரு தருணம் கிடைத்தது. அறிமுகப்படுத்தினார்கள். இளைஞர் அணியில இருந்தானா அப்போ சொன்னாரு, ஒரு வார்த்தை சொன்னார். நான் அந்த வார்த்தையை மறக்க முடியாத வார்த்தை எனக்கு. ராம ஜென்ம பூமி அயோத்தி யாத்திரை நாயகன் அத்வானியை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை அப்படின்னு வார்த்தை சொன்னார். அப்படின்னா கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய எழுச்சியை உண்டாக்கவில்லைன்னு நீங்க சொன்னார். ஒரு பிரம்மாண்டமான லட்சக்கணக்கான கூட்டத்தை நீங்கள் கூட்டல்னு சொன்னார். என்ன காரணம்னா இந்தியா முழுவதும் பொங்கி வழிந்தது அவர்கிட்ட கூட்டம், ஜன சமுத்திரம். அதை நீங்க பயன்படுத்திக்கலன்னு சொல்லி மறைமுகமாக சொன்னார். அன்றைக்கு தமிழ்நாட்டில் நமக்கு அவ்வளவுதான் சக்தி. அவர் சொன்னதும் சரி, நாங்க செஞ்சதும் சரி. அது இப்போது விவரிக்க தேவையில்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற கணக்கு வேற. அதனால ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்பது அத்வானி தான். வழிகாட்டி, நண்பன், தகப்பன், தலைவன், இப்படி பல பொசிஷன் ஒரே நேரத்தில் செய்வார். அதிகமாக பேச மாட்டார். நீங்க பக்கத்துல போய் உட்கார்ந்தாலும் அதிகமா பேச மாட்டார். கூட்டங்களிலே அவர் சொல்லுகின்ற கருத்தோடு சரி, அந்த கருத்து போக பயண நேரங்களில் அதிகமாக புத்தகம் படிப்பார். கையில ஒரு புத்தகம் வச்சுப்பாரு, முழுசா முடிச்சிருவாரு. ஒரு கான்வர்சேஷனலிஸ்ட் இல்ல அவரு, ஒரு எக்ஸிகியூஷனலிஸ்ட். என்ன செய்யணும் என்பதை பரிபூரணமாக செய்பவர். அதனால திட்டம் போட்டு அது செயல்படும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு அத்வானி அவர்கள் என்னை கவர்ந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயக்கத்தினுடைய செயல்பாட்டினுடைய பிளானிங் அண்ட் எக்ஸிகியூஷன், இந்த செயல்பாட்டினுடைய முழு முதல் கர்த்தா முழுமையான ஒரு அத்வானி. அத்தனையுமே பிளான் பண்ணி அத்தனையுமே எக்ஸிக்யூட் பண்ற ஒரு பம்பரமாக சுழல்கின்ற ஒரு எக்ஸிகியூட்டிவ். யாரை எந்த போஸ்டுக்கு போடணும், எந்தெந்த வேலை செய்யணும், என்னைக்கு எந்தெந்த கூட்டம், எந்த ஊர்ல என்ன விஷயங்கள் நடக்கணும், இன்றைய அறிக்கைகள் என்ன என்று சகலத்தையும் டிசைட் பண்ணக்கூடியவர். நினைத்திருந்தால் தானே தலைவனாக இருக்கலாம், நினைத்திருந்தால் தானே பிரதமராக இருக்கலாம். கட்சியினுடைய தலைவரும் சரி, இந்தியாவின் பிரதமரும் சரி 98 ஆயிருக்கலாம், 97 முதல் முறையாக, 96 13 நாள் கவர்மெண்ட்ல ஆயிருக்கலாம். அல்ல, அந்த காலகட்டத்துல யாரு உங்க கட்சியில பிரதமர் சொல்லுங்க, யாரு இருக்கா சொல்லுங்க. இங்க இருக்காரு ராஜீவ் காந்தி. ஒரே ஒரு கேள்வி இந்த இடத்துல, ஒரு பிரஸ், ஒரு ஓபன் பிரஸ் நடக்குது. அவங்கள்ட்ட நேர்கள் கேள்வி கேட்கறாங்க, உங்களுக்கு பிரதமர் ஆகணும் ஆசை இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்னை விட ஓட்டுகளில் கவரக்கூடியவர் வாஜ்பாய், என்னோட வாஜ்பாய் தான் பவர்ஃபுல்,
அப்படி வாஜ்பாய் தான் இருக்கணும், நான் அதுல வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்தவரை இவனுக்கு அப்புறம் நான் ஆகணும், உனக்கு அப்புறம் அவன் ஆகணும் சொல்லி நாங்க கேள்விப்படும் போது ரொம்ப புதுமையா இருந்தது சார். இல்ல இல்ல, அவர் தான் பவர்ஃபுல், அவருக்கு தான் அந்த பதவி கரெக்ட், நான் ஆர்கனைசேஷன் ஒர்க் தான் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லும் போது இது எப்படி இருக்கு சார்? ஹவு தே ஃபங்க்ஷன் சார்? இதுதான் சார் RSS வளர்ப்பு. நான் பெருமைக்காக சொல்ல, தமிழ்நாட்டின் மூத்த பாரதிய ஜனதா கட்சியின் அரசியல் ஊழியல் நான் கொண்டேன். எத்தனையோ தலைவர்களை உருவாக்கி இருக்கிறேன், எத்தனையோ மிகப்பெரிய சிறந்த காரியகர்த்தர்களை உருவாக்கி இருக்கிறேன். அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட பணி, அதை செய்வதுதான் என்னுடைய வேலை. அதே மாதிரிதான் அத்வானி அவர்கள் செய்தார்கள், பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்கினார். இப்ப அந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெகுஜன தலைவர் வாஜ்பாய், ஆர்கனைசேஷனல் தலைவர் அத்வானி, உள்கட்சி தலைவர் அத்வானி. வெகுஜன தலைவரை முன்னிறுத்த வேண்டும் என்று ஆர்கனைசேஷனல் தலைவர் நினைக்கிறார் என்றால் அதுதானே சரியான சயின்ஸ் ஃபார்முலா. அதுதானே வந்து RSS அமைப்பிலே உருவாக்கப்பட்ட பயிற்சியினுடைய நோக்கம் அல்லது மையம் அல்லது எசன்ஸ். பதவிக்கு வரும்போது டோட்டலி இன் கண்ட்ரோல் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். அவர் நினைச்சிருந்தா வாஜ்பாய் வரவிடாம தடுக்கலாம். ஒருவேளை வாஜ்பாய் வந்து போய் நான் வரேன்னு இவர் சொல்லியிருந்தா வாஜ்பாய் ஒத்துக்கிட்டு இருப்பார், பரிபூர்ணமா ஒத்துக்கிட்டு இருப்பார். இன்னும் சொல்ல போனால் அன்றைய காலகட்டத்திலே நாங்கள் எங்களுக்குள் பேசிக்கொண்ட கிடைத்த தகவல், இவர் அவரை முன்மொழிய, அவர் வேண்டாம் நீதான் சீனியர் நீ என்று இவரை முன்மொழிய, ஒருவருக்கு ஒருவர் மாறி மாறி நீயா இரு என்று சொல்லி கடைசியாக கடும் அத்வானியின் அழுத்தத்தால வாஜ்பாய் பிரதமராக அறிவிக்கப்படுகிறார். ஏன்னா அன்னைக்கு வந்து அறிவிக்கப்படணும் கேண்டிடேட் கேட்டாங்க, யாரு அப்போ வந்து வாஜ்பாய் பிரதமராகவும் சொல்லி அத்வானி புஷ் பண்றாரு. அத்வானி அறிவிக்கிறார். அதே வகையில வைசி வருஷால வாஜ்பாய் அத்வானியை சொல்றார், ஆர்கனைசேஷன் நீதான் ஸ்ட்ரென்த், உன்னுடைய தியாகங்கள் ஜாஸ்தி, நீதான் வரணும், எனக்கு எந்த விதத்துல நீ குறைந்தவர் இல்லை, ஆகவே வர வேண்டும் என்று சொல்லி 2 பேருக்கு இடையில கடுமையான போராட்டம். 2, 3, 4 நாளைக்கு முடிவுகள் செய்யப்படல. கடைசியாக வாஜ்பாய் வந்து அத்வானியினுடைய கோரிக்கையை ஏற்று ஒப்புக்கொண்டார். அதற்கு பின்னாலே அறிவிக்கப்பட்டார். அதற்கு பின்னால கூட 98ல இருந்து டெபுட்டி சீஃப் பிரைம் மினிஸ்டராக அவர் வர வேண்டும் என்கின்ற எண்ணம் அவருக்கு இல்ல. அதற்கு பின்னால நீங்க அட்லீஸ்ட் நீ நம்பர் 2 என்பதை இந்த பொசிஷன்ல இருக்கணும் என்று சொல்லி அவர் 2000ல அறிவிக்கப்பட்டார் டெபுட்டி PM ஆக. நண்பர்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு உறவு, அப்படிப்பட்ட ஒற்றுமை, அப்படிப்பட்ட ஒரு உள்ளார்ந்த அன்பு எந்த ஒரு இயக்கத்திலையும் பார்க்க முடியாது. அது இருந்தது. அதை செய்தவர் அத்வானி. இன்றுமே நரேந்திர மோடி வந்து அத்வானி ப்ராடக்ட். இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய இந்திய மாநிலங்களுடைய ஒவ்வொருத்தரும் அத்வானியுடைய ப்ராடக்ட். அவராலே உருவாக்கப்பட்டவர், அவருடைய வழித்தோன்றர்கள், அவருடைய சிஷ்யர்கள். ஆனாலும் கூட பாருங்களேன், 2014ல வந்து நரேந்திர மோடி அவர்கள் பிரதமருடைய கேண்டிடேட்டா அறிவிக்கப்பட்ட போது அன்னைக்கு பத்திரிகை எல்லாம் கடுமையாக பிஜேபிக்குள்ள குழப்பம், அத்வானி விரும்பல அப்படியெல்லாம் எழுதுனாங்க. அல்ல, அவரே வந்து பப்ளிக்கா பேட்டி கொடுத்தாரு, நான் வந்து கேண்டிடேச்சரை வந்து நானும் அறிவிக்கிறேன்னு சொன்னாரு. அதற்கு பின்னாலே வழிகாட்டி குழு என்று போய் அதுல வந்து அவர் வந்தாரு. எந்த ஒரு கட்சியிலேயாவது இதே மாதிரி ஒரு வலிமையான தலைவன் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷனுக்கு வருகின்ற பொழுது ஏற்றுக்கொள்வார்களா, சும்மா இருப்பார்களா? அரசாங்கம் தாக்கு பிடிக்க முடியுமா? அதுதான் இந்த RSS பேர் இயக்கத்தினுடைய மிகப்பெரிய பாடம், படிப்பினை, வழிகாட்டுதல், சொல்லிக் கொடுத்தல். தியாகத்தினுடைய உருவமாக நீ இருக்க வேண்டும் என்கின்ற படிப்பினைகள் செய்து காட்டுபவர்கள். அதுல இருக்கிற எல்லா லீடரும் பாருங்க, தியாகத்தினுடைய வழித்தோன்றல்கள் செய்து காண்பது. சாதாரண வண்டியில போக, சாதாரண பஸ்ஸில் போக, சாதாரண அன்ரிசர்வ்டு சீட்ல போக, சாதாரண சட்டையை போட்டு துவைச்சு தானே அயன் பண்ணி போட்டுக்க. அதே தான் அரசியலுக்கு வந்த பிறகும் ஜனசங்கத்தினுடைய தலைவர்கள் செய்தார்கள், ஜனதா பார்ட்டியில இருக்கும்போது செஞ்சார்கள், இப்ப பிஜேபியில இருக்க செய்கிறார்கள். சில காரணங்களுக்காக கொஞ்சம் பழிச்சுன்னு போட்டுக்கலாம். இன்றைய நீங்க எல்லாம் கேமரா நல்லா வச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு முன்னால நீங்க போட்டுக்கிட்ட கேள்வி கேட்கும்போது நாங்கள் ஏதோ நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணுங்கிறதுக்காக உண்டானதே தவிர, அடிப்படையில வந்து அந்த மாதிரியாக வளர்ந்தவர் அத்வானி, அந்த மாதிரி செய்து காண்பித்தவர். எனக்கு வந்து அவரோட மிக மனதுல பதிந்த விஷயங்கள், அவரோட பல்வேறு நிகழ்ச்சிகள்ல நான் இருந்திருக்கேன். சுவர்ண ஜெயந்தி யாத்திரையில கூட கோயம்புத்தூர்ல இருந்து கிளம்பும்போது அவங்க மனைவி கூட வந்திருந்தாங்க. அவங்கள வண்டியில ஏற்றி விட்டு அவங்களோட ரதத்துல போனேன். இங்க அவருக்கு மொழி மாற்றங்கள், டிரான்ஸ்லேஷன் பல ஊர்களில் செய்திருக்கிறேன். 2004 தேர்தல் திருப்பூர்லயும், 2006 தேர்தல் அந்த மாதிரி சுவர்ண ஜெயந்தி ரத யாத்திரை இதெல்லாம் செய்திருக்கிறேன். அப்ப வந்து கோயம்புத்தூர் பாம் பிளாஸ்ட்ல அவரோட மிக நெருங்கி இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிச்சு. நாங்க அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நான் வந்து நீலகிரி பாராளுமன்ற மாதனுடைய பொறுப்பாளராக இருக்கேன். அவருடைய கூட்டம் வந்து பிரஸ் கிளப்ல பிரஸ் மீட் நடக்குது. அதுக்கு முன்னால திமுகவுடைய தண்டபாணி அவர்கள்
அவர் கேண்டிடேட் அவரு பிரஸ் கொடுக்குறாரு. அந்த பிரஸ் முடிஞ்ச உடனே பிரஸ்காரர்கள் நாங்க உள்ள நுழையிறோம். பத்திரிகையாளர் வந்து சொல்லுகிறார், இந்த மாதிரி இதற்கு முன்னாலே நடந்த கூட்டத்துல திமுக எம்பி கேண்டிடேட் காதல வந்து ஒரு குண்டு வெடிப்பு சம்பந்தப்பட்ட நபர் வந்து வச்சிருந்தோம், வெடிக்க போது நீங்க போகாதீங்கன்னு வந்து சொன்னாரு. என் காதல விழுந்துன்னு சொல்லி என்னை எச்சரிக்கிறார். நான் உடனே மாஸ்டர் மாதன் காதலுக்கு சொல்றேன், பிரஸ் மீட் அப்படியே கேன்சல் பண்ணி நாங்க வந்து அத்வானியினுடைய மீட்டிங் ஸ்பாட்டுக்கு போக தீர்மானிக்கிறோம். அந்த நேரத்துல எனக்கு கால் வருது, என் தம்பி செந்தில்குமார்ட்ட இருந்து. ஆனா இங்க வெடி சத்தம் கேட்குதுன்னா ஆம்புலன்ஸ் நடந்துட்டு உடனே வாங்க. அடிச்சு கொண்டு போறோம். மேடைக்கு பக்கத்துல நிறைய இடங்கள் வெடி நடக்குது. அத்வானி அவர்கள் வந்து இதற்கு முன்னால எனக்கு எந்த ஊர்ல, ஐ திங்க் இட் இஸ் திருவனந்தபுரம் நினைக்கிறேன், அங்கிருந்து கிளம்புவதற்கு பிரஸ் மீட் ஜாஸ்தி லேட் ஆனதுனால கிளம்ப முடியல. அங்கிருந்து கிளம்பி லேட்டா வராது. வரும்போது அவரை வந்து அப்போது இருந்த போலீஸ் கமிஷனர்கள் திமுக ஆட்சியில இருந்த உள்ள விட முடியாதுன்னு சொல்றாங்க. ஏர்போர்ட்லயே தான் நாங்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு போராட்டம் பிரசிங் போட்டு வழியில ஏராளமான கைவண்டி, ரிக்ஷா, டூ வீலர், சைக்கிள் எல்லாம் பாம்பிளாஸ்ட்ல காயமடைந்தவர்களை தூக்கி கொண்டு எக்கச்சக்கமான பேர் வருவதெல்லாம் கண்ணால பார்த்து கண்ணீர் வடிச்சுட்டே போறோம். ஏர்போர்ட்ல போன உடனே அத்வானிட்ட எல்லா விஷயங்களையும் சொல்றேன். குறிப்பாக இந்த மாதிரி திமுக கேண்டிடேட்டை பேசுற விஷயம் அவர் சொல்றாரு, நான் சொல்லுவதை விட கண்ணுல பார்த்த காதுல கேட்ட நீ சொல்வது சரி, அதனால நீ வந்து சொல்லிடு அப்படின்னு சொல்றாரு. நான் பிரஸ்ல அதை பார்த்து கொண்டிருந்த அன்றைய கமிஷனர் அவர் வந்து என்னை குறி வைத்து எச்சரிக்கிறார். அதனுடைய விளைவு தெரிஞ்ச அடுத்த நாள்ல நான் வந்து பாம்பிளாஸ்ட்ல என் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது. அந்த கதை வேற, அதுல உயிர் பிழைத்து வந்தது தனி கதை. எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அதற்கு பின்னாலே அவர் ஆஸ்பத்திரி விஜயம் பண்ணுகிறார், கண் கலங்குகிறார். ஆஸ்பத்திரி விஜயம் செய்யறதுக்கு முடியாதுங்கிறாங்க. ஒரு நாள் என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்க, நான் நிறுத்த மாட்டேன்னு சொல்லி இறங்கி வந்து பார்த்துட்டு அப்புறம் தான் போறார். ஆனா போகும்போது ஏர்போர்ட்ல கொடுத்து சொல்கிறார், எலெக்ஷன் ஒர்க்கு மறந்துருங்க, அப்படியே நிறுத்துங்க. பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் உடனடியாக நிவாரணம், முதல்ல வைத்தியம், இரண்டாவது அவங்க குடும்பத்தை பாதுகாப்பது, மூன்றாவது அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி பக்கத்துல இருந்தது, உடனடியா செய்யுங்க. தேர்தல் வேண்டாம், கட்சி வேண்டாம், எல்லாத்தையும் மறந்து என்று எந்த தலைவர் சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு ஏறுறாரு வண்டியில. நாங்க உடனே அடுத்தாப்புல இருந்து அதுதான் செய்ய ஆரம்பிச்சோம். அதனால ஒரு கம்பீரமான பாவனை, ஒரு மூஞ்சில ஒரு தேஜஸ், வசீகரமான இந்த சூரிய ஒளி பின்னால இருக்கிற சிறுமலை காரணமா ஒரு தேஜஸ். அது காரணம் வந்து உணவு பழக்க முறையில ரொம்ப குறைவா தான் சொல்றோம். சாதாரண நேரத்துல புத்தகங்கள் தான் அப்படி பேச்சுக்கள்ல வந்து எடிட்டே பண்ண முடியாது. அவருடைய பேச்சு எடிட்டே பண்ண இவ்வளவு கிளியரா அவ்வளவு வார்த்தைகளை மட்டுமே பிரயோகிப்பார். மிகச்சரிய திட்டமிடுதல், எக்ஸிக்யூட்டர், சரியான நபரை தேர்ந்தெடுத்து செயல்படுத்துதல், அதெல்லாம் அவருடைய மிகச்சிறந்தமான விஷயங்கள். அதனால அதை கடைசியாக அவர் சொல்லிட்டு போனது ஞாபகம். அதுக்கப்புறம் மந்திரியான பிறகு 1, 2, 3 முறைகள் அவரை சந்திப்பதற்கான ஞாபகங்கள். அதுக்கப்புறம் சொர்ண ஜெயந்தி 2009 கோயம்புத்தூர்ல பார்த்தது. அதற்கு பின்னாலே 2018 அவர் வீட்டுல போய் பார்த்து அவரோட பேசிக்கிட்டு எல்லா பழைய சம்பவங்களையும் ஞாபகம் வச்சு கேட்டாரு, பேசினாரு. 1/2 மணி நேரம் அவருடைய வீட்டுல பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனுக்கு இன்னைக்கு வந்து பாரத ரத்னா ஏழை குடும்பத்தில் பிறந்து எந்த அரசியல் பின்புலமும் இல்லாமல் கடுமையாக உழைத்து வந்து இந்தியாவின் சாதாரண குடிமகன், சாலையிலே அமர்ந்திருப்பவன், பெட்டிக்கடை வைத்திருப்பவன், டீக்கடைக்காரன், ஒரு கம்பெனியில வேலை பார்ப்போம், இவனுக்கெல்லாம் பாரத ரத்னா கொடுத்தால் எப்படியோ அப்படித்தான் அத்வானிக்கு கொடுத்ததும் அந்த அளவுக்கு ஒரு சாமானியன். ஆனால் ஒரு உச்ச நிலைமைக்கு சென்ற ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் கடைசி வரை ஒரு சாமானியனாகத்தான் அவர் இருந்து வாழ்ந்து கொண்டார். அவருக்கு கொடுத்தது மிகச்சரியானது. அவருக்கு கொடுத்தது அத்தனை தேசியவாதிகளுடைய எண்ணங்களும் சந்தோஷத்தில் ததும்புகிறது. நான் கூட நினைச்சேன், பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்ட பிறகு அத்வானியை காணோமே, ஏன் அறிவிப்பு இல்லை என்று கூட மனதில். ஆனால் மோடியினுடைய திட்டம் வேறவாக இருந்திருக்கிறது என்பது கொண்டு கொள்ள முடிகிறது. அயோத்தி ராமனை முதலிலே ஆராதிப்போம், அந்த ராமனை ஆராதித்த அத்வானியை அதற்கு பின்னாலே ஆராதித்து வணங்குவோம் என்று நினைத்து இப்போது அறிவித்திருக்கிறார். ஆகவே என்னுடைய தலைவன், ஒப்பற்ற தலைவன் அத்வானி அவர்களுடைய பாதங்களிலே நான் ஒரே நாள் மூலமாக விழுந்து வணங்கி அவரிடம் ஆசி வருகிறேன். அந்த விருதை சரியான நேரத்தில் தந்த நரேந்திர மோடிக்கு வாழ்த்தும் பாராட்டும் சொல்றேன். வாஜ்பாய் அத்வானிக்கு பிறகு இந்த கட்சி அழிஞ்சிடும், த பினிஷ் அப்படிலாம் கூட ஹெட்லைன்ஸ் போட்டிருக்காங்க. இப்பொழுது அதே கட்சி வந்து ஆட்சியில் இருக்கிறது, 2வது முறை ஆட்சியில் இருக்கிறது. முதல் முறை ஆட்சி முடியும் போது வாஜ்பாய் அவர்களுக்கு பாரத் ரத்னா, 2வது முறை ஆட்சி முடியும் போது பாரத் ரத்னா ஃபார் எல்கே அத்வானி. முதல் முறை
நமக்கு வந்து ஆர்டிகல் 370 பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்கு அந்த முக்கியமான இதை பண்ணாங்க. இந்த ரெண்டாவது முறையில ரொம்ப முக்கியமான சாதனையா பார்க்கப்படுகிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ராமர் அயோத்தி நிச்சயமா முக்கியமான சாதனை தான். மக்களுக்கு பல யுத்தங்கள் போட்டிருந்தாலும் இது ரொம்ப முக்கியமான சாதனையா இருக்கிறது. சோ அந்த பினிஷ் அப்படின்ற வார்த்தையை வந்து இன்னைக்கு வந்து உங்க ஆட்சியிலே வந்து உங்களுடைய 2 தலைவர்களுக்கும் பாரத ரத்னா, முன்னாள் தலைவர்களுக்கும் பாரத ரத்னா கொடுக்கப்பட்டது அப்படின்ற போது நீங்க என்ன நினைக்கிறீங்க? பர்சனலா என்ன ஃபீல் பண்றீங்க? பொலிட்டிஷியனா என்ன ஃபீல் பண்றீங்க? 1975 எமர்ஜென்சி 2 ஆண்டு காலம் வாய்ப்பூட்டு சட்டம். மனிதனை சந்திக்க முடியாது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் ஜெயிலுக்குள்ளார. திமுக கரை வேட்டியெல்லாம் கிழிச்சு போட்டுட்டு தலை தப்பி ஓடினார்கள். எல்லா கட்சிகளும் இணைக்கின்ற பாலமாக RSS மட்டுமே இருந்தது. நான் கல்லூரி மாணவன். திமுக மாவட்ட செயலாளர்கள்லாம் நான் தான் போய் பார்ப்பேன். அண்டர் கிரவுண்ட் லெவலில். ஏன் இவ்வளவு கதைகளை சொல்கிறேன் என்று சொன்னால், இந்திரா காந்திக்கு அப்போது செய்தி அனுப்பினார்கள். எல்லா இயக்கத்துக்காரனையும் முடிச்சு போட்டு, ஆனா RSS காரனை மட்டும் உன்னால போட முடியல. அப்போ ஒரு அதிகாரி சொன்னார், மனிதன் சந்திப்பதை தடுத்தால் மட்டும்தான் RSS ஒழிக்க முடியும். எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், மனித உறவுகளினுடைய கூட்டல் தான் BJP. It is a humanistic organization out of love and addiction towards philosophy and goal. அப்படி இருக்கின்ற போது வெறும் எம்பிக்களின் எண்ணிக்கையை வைத்து இந்த இயக்கம் அழிந்து விடும், வாழ்ந்து விடும், வளர்ந்து விடும் என்று யாராவது நினைத்தால் அது தப்பு. 2 MP 84ல 2ல தான் அழிஞ்சு போச்சு. நீங்க சொன்ன அதே பினிஷ் தான் வந்தாங்க. அப்புறம் 89 என்னாச்சுன்னு தெரியும், 91 என்னாச்சு, 96 என்னாச்சுலாம் தெரியும். 96க்கு பின்னால் இது ஆட்சிக்கெல்லாம் வராதுனாங்க. 13 நாள் ஆட்சியில மறுபடியும் 10 ஆண்டு கால காங்கிரஸ் ஆட்சிக்கு பிறகு இது காணா போயிருந்தாங்க. இயக்கத்தை அழிக்கவே முடியாது. அந்த இயக்கத்தினுடைய லட்சிய தொண்டனை அழிக்க முடியாது. இயக்கத்தினுடைய லட்சியத்தையும் அழிக்க முடியாது என்பதற்கு 45 ஆண்டு காலங்கள் பொறுத்து, 500 ஆண்டு காலங்கள் பொறுத்து ராமர் கோவிலை இன்றைக்கு நாட்டுடைமையாக்கி மக்கள் போய் பார்ப்பதற்கான வசதியை ஏற்படுத்தியது கத்தி என்று ரத்தமின்றி, அரசாங்கத்தினுடைய அதிகாரம் என்று ஆக்கியிருக்கிறது. வெறும் கோர்ட்டு தீர்ப்புல நடந்திருக்கிறது. அதனால பினிஷ் என்பது லெட்டர் பேடுல தலைவர்கள், டிவியில தலைவர்கள், பேங்க்ல எக்கச்சக்கமா பணத்தை வச்சுக்கிட்டு தலைவர்கள், ஜால்ரா தலைவர்களுடைய கட்சிகள் ஆகலாம். ஆனால் லட்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கிற BJP, RSS முடியாது. காரணம், அரசியலுக்காக இன்றைக்கு வெளியே தெரிகின்ற தலைவர்களை நாம் உருவாக்கி, ஆனால் வெளியில் தெரியாத தலைவர்களை தாங்கி தோள் கொடுத்து தூக்கி நிறுத்துகின்ற லட்சக்கணக்கான தொண்டன் அந்த இயக்கத்துக்குள்ளே இருக்கிறான் என்பது தெரியாமல் பேசுகிறார். அதனால்தான் பினிஷ் என்பதற்கு இங்கு அர்த்தம் இல்லை, வாக்கியம் இல்லை, சந்தர்ப்பமே இல்லை. இதை யாராலும் பினிஷ் பண்ண முடியாது. சார் ரொம்ப சந்தோஷம் சார். உங்களுடைய பிஸி ஸ்கெடியூல்ல அத்வானி அவர்கள் பத்தி நிறைய தகவல்கள் சொன்னீங்க. ஐ திங்க் யூ வில் பி தி ரைட் பர்சன் டு ஸ்பீக் ஆன் திஸ். அதனாலதான் நான் உங்களை வந்து சார் நீங்க தான் வரணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டேன். உங்கள் நேரத்துக்கும் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த மாபெரும் தலைவனுக்கு வழங்கப்பட்ட அந்த விருதிலே அந்த தலைவனை ஏதோ ஒரு வார்த்தை பாராட்டுகின்ற பாக்கியம் கிடைத்ததே, அந்த பாக்கியத்தை ஒரே நாடு தந்ததே, அந்த ஒரே நாட்டிலே நாகராஜனோடு அதை சேர்ந்து பகிர்ந்து கொள்கின்ற வாய்ப்பு கிடைத்தது என்பதிலே நானும் சந்தோஷம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.